எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேடல் தாங்க இருக்கு. இந்த ஜென்ரேஷனுடைய தேடலே என்னன்னா பணம். நீங்க எதை எடுத்துக்கோங்க, கடைசி வந்து நிக்கிற புள்ளி என்னது? பணம். தொழில் நல்லா வரணும், எதுக்கு? பணம். பிள்ளை நல்லா படிக்கணும், எதுக்கு? பணம். நல்ல இடத்துல பொண்ணு எடுக்கணும், என்னது? பணம். எல்லாமே சுத்தி 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 ஒரு மையப்புள்ளி பணம் என்கின்ற ஒரு காரணமா இன்னைக்கு மாறி போச்சு. இது ஒரு மோசமான ஒரு சிந்தனை. நம்ம எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, பணம் மட்டுமே என்னைக்கு மரியாதை தராது. ஒரு கவிஞன் ரொம்ப அழகா ஒரு கவிதை எழுதினான். தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது. ஒரு நாள் தாசில்தார் வீட்டு நாய் செத்து போனது, ஊரே கூடி வந்து நின்றது. ஒரு நாள் தாசில்தாரே செத்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. நாய் செத்து போச்சுன்னா தாசில்தார்ட்ட வந்து துக்கம் விசாரிக்கணும். தாசில்தாரே செத்து போனார்னா எதுக்கு வரணும்? நம்ம ஒரு நாயும் வரல. அப்ப பதவி என்பது நம்மை ஒரு நாளும் காத்து கொண்டே இருக்காது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவுமே தற்காலிகமானது தான், இது நிரந்தரமானது இல்லை என்கின்ற ஒரு தெளிவு மனசுக்குள்ளே பிறந்து விட்டால் இல்லை, இந்த இழப்புகளில் இருந்தாலும் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு வெளியில வந்துடலாம். அதுவும் நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஆணவம் என்ன தெரியுமா? இந்த நிலத்தை வாங்கி போட்டுட்டேன், இந்த வீட்டை வாங்கி போட்டுட்டேன், என்னமோ காலம் முழுக்க இதெல்லாம் நம்ம கொண்டு போற மாதிரி. எத்தனை ஆண்டுகளாக நம்ம எத்தனை மனிதர்களை மரணங்களை பார்த்தாலும் கூட ஏதோ நம்ம நிலைச்சு வாழ போற மாதிரி ஒரு சிந்தனை நமக்கு வந்துட்டே இருக்குது. பாருங்க, யோசிச்சு பாருங்க. யட்சன் கிட்ட மகாபாரதத்துல தர்மன் கேட்கிறதா, யட்சன் தர்மன் கிட்ட கேட்பான், வாழ்க்கையின் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், தினந்தோறும் இறந்தவர்களை பார்த்த பிறகும் இந்த மனிதன் தான் மட்டும் நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்று நினைக்கிறானே, அதுதான் பெரிய ஆச்சரியம்னு சொல்லுவான். நம்ம எத்தனை மரணங்களை இழப்புகளை தாண்டிய பிறகும் என்னமோ நம்ம மட்டும் 1000 வருஷம் வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்குமா இல்லையா? அதுலயும் எங்க ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். எப்ப பார்த்தாலும் சரி அவர் வாங்கி போட்ட நிலத்தை பத்தியே பேசுவார். ஏமா, இந்த மதுரை மாட்டுத்தாவணி இருக்குல்லமா, ஆமா, அது பக்கத்துல 10 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட், ஆமா, அது பக்கத்துல ஒரு 25 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். ஆரணி பக்கத்துல கூட ஒரு 5 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். கோயம்புத்தூர் அந்த பஸ் ஸ்டாண்டு சிங்காநல்லூர், ஆமா, அங்க ஒரு 2 ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன். இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த நிலம் சொல்லி இருக்குது, இவங்க தாத்தாவை நான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க பாட்டனார நான் வாங்கி போட்டிருக்கேன், இவங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், இவனையும் நான் தான் வாங்கி போட போறேன், என்னமோ என்னையும் இவன் வாங்கி போட்டதா ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு நிலம் சிரிச்சிருக்குது. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்க. நிலத்தை நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னோம்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நிலத்தை வாங்க முடியுமாங்க மனுஷன்? நிலத்தை வாங்க முடியுமா? 100 வருஷம் முன்னாடி இந்த இடத்துல யார் இருந்திருப்பாங்க? இந்த இடம் யாருக்கு சொந்தமா இருக்கும்? இன்னும் 100 வருஷம் கழிச்சு இதே இடத்துல யார் உட்காந்துருப்பாங்க? யார் உட்காந்து இப்படி சொற்பொழிவுங்கிற பேர்ல அறுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க? நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இது யாருக்கு சொந்தமாக இருக்கும்? தெரியாது. ஒரு நூற்றாண்டு கூட இந்த இடம் யாரிடம் இருக்கும், யாரிடம் இருந்தது என்று கூட தெரியாத ஒரு சாதாரண மனிதர்கள் இந்த நிலத்தை நான் வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை போல ஒரு முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால அந்த சிந்தனையில இருந்து முதல்ல வெளியே வாங்க. நிலத்தை வாங்கிட்டேன், வீடை வாங்கிட்டேன், அது நிம்மதி தராது. நீங்கள் மனசுக்குள்ளே உண்மையாக என்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களோ அதுதான் நிம்மதி தரும். பணம் சேர்க்கறது மட்டும் நிம்மதி தராது. ஒரு பெரிய அதிகாரி 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார். 1000 கோடி ஊழல்லாம் நம்ம ஊருக்கு சாதாரணம் தானே. அவர் 1000 கோடின்னு சொல்லக்கூடாது, 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டார். இப்போ அவர் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. காலையில் 8 மணிக்கே வந்துட்டார். 10 மணி ஆகியும் கேஸ் விசாரிக்கலை. இப்போ நீதிபதி பார்க்குறாரு, ஐயா சாப்பிட்டீங்களா? இல்லை சீக்கிரம் கிளம்புனதுனால சாப்பிடல. உடனே அவர் சொல்கிறாரு, பியூனை கூப்பிட்டுட்டே, பெரிய ஆஃபீஸராக இருந்தவர் ஏதோ ஊழல் பண்ணிட்டாரு, அக்கா சாப்பாடு இல்லாமல் உட்காந்து வைக்க முடியுமா, ஒரு இட்லி ஏதாவது வாங்கி கொடுறா. உடனே அவன் போய் ஒரு 4 இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அவர் 3 இட்லி சாப்பிட்டுட்டு 1 இட்லியை மிச்சம் வச்சிட்டார். நீதிபதி அவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறாரு, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு 4 இட்லி 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், நீங்கள் 30 ரூபாய் இட்லி தான் சாப்பிட்ருக்குறீங்க. மத்தியானம் மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க, நைட்டு ஒரு 30 ரூபாய்க்கு சாப்பிடுவீங்க. ஒரு நாளைக்கு உங்களுடைய தேவை அதிகபட்சம் 100 ரூபாய் தான், நீங்கள் ஏன் 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் என்று கேட்டான். 1000 கோடி ரூபாயை ஒருத்தர் செலவழிக்க முடியுமாங்க? அவ்வளோத்தையும் உட்காந்து சாப்பிட முடியுமா? ஆனால் ஏன் அதை செஞ்சீங்க? ஒருவேளை அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழித்து விடுங்கள். மோசமான வழியில் வந்த பணம் ஒருபோதும் அடுத்த தலைமுறையை காப்பாற்றாது, நிச்சயமா காப்பாற்றாது. இன்னைக்கு வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கு சந்தோஷமா சம்பாதிங்க, சந்தோஷமா செலவழிங்க, பிடிச்சி சேர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்த குழந்தைகள் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க சம்பாதிப்பாங்க. நல்ல கல்வியையும் நல்ல சிந்தனையை மட்டும் கொடுங்க, அவங்க பணம் நல்லா சம்பாதிப்பாங்க. அடுத்துன்னு ஒவ்வொருத்தர்களுக்காக சேர்த்து வச்சு ஒரு மிகப்பெரிய உலகத்தின் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா?
உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை எல்லாம் நாங்கள் மைக்கு போட்டு தான் சொல்லுவோம், பேச்சாளர்கள்லாம் காதல சொல்ல மாட்டோம், மைக்கில் தான் சொல்லுவோம். உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? உலகத்தின் நீங்கள் எந்த வரலாறு வேணால் எடுத்துக்கோங்க, 3 தலைமுறைக்கு மேல் வாழ்ந்ததும் கிடையாது, 3 தலைமுறைக்கு மேல் வீழ்ந்ததும் கிடையாது. இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ரகசியம். நீங்கள் யார் வரலாறு வேணால் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நைட்டு வீட்டில் போய் தூங்காமல் உட்காந்து உங்கள் ஊர்லேயே யார் பெரிய பணக்காரர், முதல் தலைமுறை, அடுத்த தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை என்னாச்சுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி வீழ்ந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு குடும்பம் கிடக்கும், அதில் 4ஆவது தலைமுறை எந்திரிச்சு அப்படி ஜம்முன்னு நிற்கும். இந்த 3 தலைமுறை நிலைத்து நின்றதும் இல்லை, ஓய்ந்து போனதும் இல்லை. ராஜராஜ சோழன் எவ்வளோ பெரிய மன்னன், அப்படி 1000 ஆண்டு காலம் ஒரு கட்டடத்தை கட்டி இருக்கோம்னா தமிழன் அப்படியே தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தவன் ராஜராஜ சோழன். அவனுக்கு அடுத்து வந்தவன் ராஜேந்திர சோழன், கங்கை கொண்ட சோழபுரம், எங்கெங்கேயோ போனான், இந்தோனேஷியா, தாய்லாந்து எல்லாத்தையும் கைப்பற்றினான். அவனுக்கு அடுத்து உள்ளவன் யார் பேராது தெரியுமா உங்களுக்கு? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அடுத்து உள்ளவன் ராஜ சோழன். நம்ம பேர் அவன் அவ்வளோதான், அவனோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு கட்சியை கூட எடுத்துக்கோங்களேன். ஒரு கட்சிக்கு யார் அண்ணா இருந்தார், அவர் தலைவர் கலைஞர் இருந்தார், அப்புறம் இன்னும் அதுக்கு யார் நிரந்தர தலைவர்னு தெரில. இந்த பக்கம் வாங்க, எம்ஜிஆர் இருந்தார், அம்மா இருந்தாங்க, அடுத்து யார் வேணால் வரலாம் போகலாம். நீங்கள் கூட முடிவு செஞ்சால் இருந்துக்கலாம், உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இருந்தால் நீங்கள் கூட போய் உட்காந்துக்கலாம். நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க, சினிமாவை கூட எடுத்துக்கோங்களேன். பாரதி ராஜாலாம் எப்பேற்பட்ட ஒரு டைரக்டர் சார், எப்பேற்பட்ட டைரக்டர். அந்த மதுரை தேனி மண்ணுடைய வாழ்க்கையை அப்படியே திரைக்குள்ளே கொண்டு வந்தார். அவர் ஒரு நடிகனை அப்படி மண்டையில் கொட்டினார்னா அவன் பெரிய நடிகர் ஆயிடுவானா. மோதிர கையால் பாரதி ராஜாட்ட கொட்டுவாங்கன்னா அவர் மிகப்பெரிய நடிகர் ஆயிடுவார். அவர் மகன் தானே, வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு சாவகாசமாக நங்கு 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 நங்குன்னு ஒரு 50 கொட்டு கொட்டி இருக்கலாம்ல. அவர் தானங்க அவர் மகனையும் அறிமுகப்படுத்தினார். யாரையும் அறிமுகப்படுத்தி அவங்க எவ்வளவோ உயரத்துக்கு போனாங்க. ஆனால் தன் சொந்த மகனை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். மிகப்பெரிய படம், ரகுமான் இசை, வைரமுத்து பாட்டு, எப்பேற்பட்ட கதை. ஆனால் அந்த படம் ஓடிச்சா? ஒரு படம் கூட பாரதி ராஜாவுடைய மகன் சொல்லும்படியாக ஒரு படம் கூட அமையலை. இது என்ன காரணம்? டைரக்டர் வாசுன்னு ஒருத்தர், சின்ன தம்பி படத்துலேருந்து சந்திரமுகி படம் வரைக்கும் ஹிட் அடித்த டைரக்டர். அவர் மகன் அந்த சக்தி, ட்ரிகர் சக்தி, அவர் எத்தனை படம் அவர் நடிச்சு பார்த்தார், ஒரு படமாவது ஓடிச்சா? என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும், எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும், விதி என்கின்ற ஒன்றை யாராலும் மாற்றவே முடியாது என்பதை நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம், எவ்வளவு வேணா பகுத்தறிவு பேசலாம், ஆனால் மாற்றங்கள் எப்படி மாறாத ஒன்றோ அதை போலவே மாறாத ஒன்றை மாற்றவே முடியாது என்பதையும் நாம உணர்ந்துக்கணும். சரி, இவங்க லெவல் இது, இந்த லெவல்ல இவன் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். நீ அவனை மாதிரி ஏன் வரல, இவனை மாதிரி ஏன் வரல, நான் எத்தனை பேரை உருவாக்கினேன், என்கிட்ட வேலை பார்த்தவெல்லாம் 10 அரிசி கடை வச்சிருக்கான், நீ இப்படி சும்மாவே உட்காந்துருக்கன்னா அவதான் விதி, ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றோம்ல, பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ட்ட வேலை கத்துக்கிட்டவன்லாம் பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ஆனால் அந்த வீட்டில் உள்ள பையன் அப்படியே தான் இருப்பான், மண்ணா உட்காந்துருப்பான். ஏன்டா இப்படி இருக்க, உன் வயசுல அப்பாலாம் எத்தனை இடத்துக்கு ஆடுனேன், நீ ஆடுனா நான் உட்காந்துருக்கேன், அவ்வளோதானே, உட என்ன செய்ய முடியும்? அப்போ சில விஷயங்கள் நம்மால் மாற்ற முடியவில்லை என்றால் அந்த சுமையை மனசுக்குள்ள வச்சு அழுத்தி கொண்டே இருக்க கூடாது. அவங்களுக்கு என்ன வரும், சரி இந்த இடத்துல இருந்துட்டு உன்னால என்ன செய்ய முடியும், அதை செய் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஈஸியான பாதையை கொடுத்து விட்டு நாம மனசை லேசாக வைத்துக் கொள்ள வேண்டும்.